த லார்ட், பிரைஸ் த லார்ட். பிரதர் மைக்கேல், தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன் எதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. தம்பிக்கிட்ட அவர் சொன்னார், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை பேசுங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம். அதாவது பைபிள் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் யூத் எல்லாம் வேற மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்க எல்லாரும் இப்படி ஒரு குரூப்பா ஆண்டவருக்காக வாழ, அவருக்காக ஊழியம் செய்ய அவர் அழைச்சிருக்கிறாரு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நான் பிரசங்கம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. என்னன்னா, இயேசு யோவான் சுவிசேஷத்துல சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் அவர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஒரு பர்பஸோட அவர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. அந்த பர்பஸை அவர் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவார்னா, நிச்சயமா அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நைட் நேரத்துல நிச்சயமா ஆண்டவர் உங்க கூட பேசுவார். உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஆண்டவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ரொம்ப முக்கியமானதுன்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம்னா என்னன்னு பார்த்தா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர் சபைக்கு சொல்றப்ப அந்த சபையாருக்கு ஒரு பிரேயர் பண்றார். இது ஒரு பிரேயர் மீட்டிங் தான் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நோட்டீஸ பார்க்கறப்ப நான் பார்த்தேன். பவுல் ஒரு பிரேயர் பண்றார் கொலோசையர் 1வது அதிகாரத்துல. அந்த பிரேயர் என்ன பிரேயர்னா, அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைவது, இன்க்ரீசிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆண்டவரை அறிகிற அறிவுல விருத்தி அடைவதுதான். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில இருக்கிறப்ப சொன்னாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஒரு விடுதலை வாழ்வு, வெற்றி வாழ்வு வாழ முடியும். இந்த அறிகிறதுன்னு சொல்றப்ப, நோயிங்கிறப்ப ஒரு எக்னாலேஜ் கிடையாது, இன்டலெக்சுவலா அறிகிறது கிடையாது. இன்னைக்கு சாயந்தரம் கூட ஒருத்தரை நான் சந்திச்சேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னேன், ஒரு மிகப்பெரிய அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு போதகர், அவருடைய போதனைகள்லாம் பயங்கரமா இருக்கும், கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நம்மளோட உணர்வை தூண்டக்கூடிய அளவுல இருக்கும். என்ன ஆச்சுன்னா, அவருடைய கடைசி நாட்கள் வேற மாதிரி போயிருச்சு. ஒன்றை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு புத்தகங்கள் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக நமக்கு என்ன அறிவு வரும்னா, ஒரு ஹெட் நாலேஜ் தான் வரும். ஆனா நம்ம ஆண்டவரை தனிப்பட்ட விதமா நம்ம அறிய அறிய அந்த அறிவுக்குள்ளதான் நமக்கு எல்லாமே என்ன பண்ணும்னா நடக்கிறதா இருக்குது. பவுலோட எல்லா நிருபங்கள்லையும் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, காஸ்பல் சுவிசேஷங்கள்ல லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவோட வாழ்க்கையும் அவருடைய ஊழியத்தையும் பார்க்கலாம். ஆனா எபிசில்ஸ் நிருபங்கள்ல என்ன பார்க்கலாம்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து முடித்ததற்குள் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். அதனாலதான் ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை எதை வாசிக்கணும்னா, நிருபங்களை வாசிக்கணும். அந்த நிருபங்கள்ல பவுல் சொல்ற விஷயம் என்ன? கொலோசையர் 1வது அதிகாரத்துல நான் சொல்லிடு ஓரலா வாயிலே சொல்லிட்டு போறேன். என்ன வசனம்னா, அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையுங்கள். யாராவது பைபிள் வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க பார்க்கலாம். கொலோசையர் 1வது அதிகாரம் நான் வாசிச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். என்ன உற்சாகப்படுத்துறேன்னா பாருங்க, 1:9, நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும்
அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், சகலவிதமான சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கவனிங்க, பவுல் ஒரு சர்ச்சுக்காக அவர் வேண்டுதல் பண்ணுவாரு. இதுல கொலோசையர் சபைக்காக அவர் செய்யற பிரேயரை பார்த்தோம். அதே மாதிரி எபேசியருக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிரேயர் அவர் பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, நீங்க அந்த பைபிள் குவிஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்னா, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறதும், வசனத்தை தியானிக்கிறதும். ஏன்னா வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கு. எபிரேயர்ல சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, லிவிங் அண்ட் ஆக்டிவ். எப்படி நம்ம உயிரோடு இருக்கிறோமோ அதே மாதிரி அது செயல்படக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த வசனத்தை என்ன பண்ணணுமா, இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அபவ் ஆல் யோர் நேம் யூ ஹாவ் குளோரிஃபைட் யோர் வேர்ட். அவருடைய பெயர் எவ்வளோ பேர் இருக்குது ஆண்டவருக்கு. அந்த எல்லா நாமங்களுக்கு மேலாக அவருடைய வார்த்தை என்ன பண்ணப்பட்டதா, மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால தேவனுடைய வார்த்தையை வாசிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாசிக்கணும். சக்சஸ்க்கான ஃபார்முலாவை ஜோஷுவாவுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இத நீ நடக்கிறப்ப, இத நீ என்ன பண்ணா இரவும் பகலும் இத வாசிக்கிறதுக்கு நீ ரொம்ப கவனமாறு. அப்பொழுது உன் காரியம் வாய்க்கும். இங்கிலீஷ் பைபிள்ல அப்ப நீ சக்சஸா மாறுவ. அப்ப வாலிபர்களாகிய இங்க 22 பேர் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு பைபிள வாசிக்கிறீங்களோ அதோட ஆத்தர் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, அதை உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். அது யார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னா, யாருக்குள்ள அந்த வார்த்தை எவ்வளவு அதிகமா இருக்குதோ. ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை பத்திய வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் நினைக்கிறேன். தேவனால் அனுப்பப்பட்டவர், இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் பேசியது தேவனுடைய வார்த்தை. தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரா, அளவில்லாமல் ஆவிய இம்மெஷரபிள் ஸ்பிரிட்டை கொடுத்தாரு. அப்ப இங்க இருக்கிறவங்க நம்ம எல்லாரும், வாலிபர்கள் எல்லாரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். என்ன இன்ட்ரெஸ்ட் வரணும்னா, கர்த்தருடைய வார்த்தைய நான் என்ன பண்ண போறேன். யோபு சொல்றாரு, எனக்கு முக்கியமான ஆகாரத்தை பார்க்கிலும் உடைய வேதத்துல நான் பிரியமா இருக்கிறேன். தாவீது சொல்றாரு, கொள்ளையுடைமைகளில் மகிழ்வது போல உடைய வேதத்துல மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த பைபிள வாசிக்கிறப்ப நம்ம 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா, என் ஆண்டவர் யாருன்றது. 2வது பிசாசு யாருன்றது. 3வது நீங்க யாருன்றது. இந்த 3ஐயும் தெரிந்து கொள்ளலாம். நான் சொல்றேன், பைபிள் வாசிக்கிறப்ப ஆண்டவர் யாரு, அவர் ரட்சகர், அவர் எனக்காக என் பாவத்துக்காக மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் சிலுவையில சிந்தினதுனால, ரத்தம் சிந்தினதுனால எனக்கு உண்டான ஆசீர்வாதம், இதெல்லாம் அவரை பத்தி தெரியும். 2வது பிசாசு யாருன்னு தெரியும். இயேசு பிசாசுக்கு என்ன செஞ்சு முடிச்சாரு, அவனுடைய தற்போதைய நிலைமை என்ன. 3வது நான் யாரு, என்னை பத்தி இந்த வேதத்துலதான் இருக்கு. அதனாலதான் பைபிள்ல வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதுல உங்களை குறிச்சு, என்ன குறித்து, நம்முடைய அடையாளத்தை பத்தி தேவன் எழுதியிருக்கிறார். நான் வசனத்தை முதல்ல நீங்க அந்த பைபிள் குவிஸ் நீங்க நடத்துனீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்குள்ள அந்த வசனம் உள்ள ஆழமா இதயத்துல அது பதியட்டும். அந்த வசனங்கள் என்ன பண்ணும், அத ஆவியானவர், யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், வசனம் படிக்கிறப்ப திடீர்னு சில வசனங்கள் புரியாதப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். ஏன்னா அது ஆண்டவர் எப்ப வெளிப்படுத்தணும்னு தெரியுமோ அப்ப அதை அவர் வெளிப்படுத்துவாரு. அதுக்காக அவங்க சந்தோஷப்படுவாங்களாம். சிலருக்கு புரியாம இருக்கலாம், ஆனா திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கணும்.
வாசிச்சுக்கிட்டே இருங்க. அது உங்களுக்குள்ள பதியற்றும். அது என்ன பண்ணும்னா நம்ம மனச மறுரூபமாக்கும். மனச மாத்தும். நம்மள அறியாமையே இயேசு சொன்னாரு, நான் சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். அவரோட வார்த்தை நம்மள சுத்தமாக்கி கொண்டே இருக்கும். ஒரு ஒரு ஏரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு வயசான தாத்தா குடியிருந்தாரு. அவரு டெய்லி பைபிள் வாசிப்பார். அப்ப அவங்க பேரன் கேட்டானா, தாத்தா இந்த புஸ்தகத்த டெய்லி வாசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையான்ட்டு. அந்த இடத்துல பார்த்தா கீழ வந்து ஒரு மூங்கில் கூடை இருந்துச்சு. தாத்தா சொன்னாரா, இந்த மூங்கில் கூடையில போய் ஆத்துல தண்ணிய எடுத்துட்டு வாப்பா அப்படின்ட்டு. இவன் போய் தண்ணி மொள்ள போறான். தண்ணி மொண்டுகிட்டு வர்றான். தண்ணி அதுல நிக்கவே இல்ல. அவன் கேட்கறான், தாத்தா இவ்வளவு தூரம் நான் தண்ணி மொண்டுட்டு வர்றேனே, தண்ணி இதுல நிக்க மாட்டேன்தே, இத ஏன் எடுக்க சொல்றீங்கன்றப்ப தாத்தா சொன்னாராம், உள்ள கூடைக்குள்ள பாருப்பா அப்படின்ட்டு. அவன் கூடைக்குள்ள பார்த்தா கூடைக்குள்ள இருந்த அந்த கருப்பு அழுக்கு எல்லாமே சுத்தமாயிருச்சு. எதுக்கு சொல்றேன்? தேவனுடைய வார்த்தைய வாசிங்கன்றதுக்காக சொல்றேன். சரி, நம்ம மெசேஜுக்கு போலாம். இங்க பாக்குறோம் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, நிருபங்களை வாசிங்க. குறிப்பா பவுலோட நிருபங்கள்ல பவுல் தான் பெரிய பெரிய ரெவலேஷன் அவனுக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நிறைய சபைகள்ல இதெல்லாம் தெரியாம இருக்கிறாங்க. என்ன தெரியல? இன் கிரைஸ்ட்னு ஒரு சத்தியம் இருக்குது. கிறிஸ்துவுக்குள் 175 வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டுல. கிறிஸ்துவுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்ம மன்னிச்சிருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் சுவிகார புத்திரரா இருக்கிறோம், இப்படின்னு 175 வசனம். இன் கிரைஸ்ட் நம்மளை கிறிஸ்துவுக்கு உட்படுத்தினார். நம்ம என்வலப்ட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், இன்சுலேட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இது ஒரு ட்ரூத். இது யாரு சொன்னா? பவுல் தான் சொன்னாரு. அன்பை பத்தி யோவான் அன்பின் அப்போஸ்தலனா இருந்தாலும் அன்பை பத்திய பெரிய ஒரு வெளிப்பாடு பவுலுக்கு தான் இருந்துச்சு. புது சிருஷ்டியை பற்றிய வெளிப்பாடு பவுலுக்கு தான் இருந்துச்சு. அந்நிய பாஷையை பற்றிய வெளிப்பாடு, வரங்கள் கனிகளை பற்றிய வெளிப்பாடு, புறஜாதிகள் யூதர்கள் என்ற வெளிப்பாடு, இதெல்லாம் பவுலுக்குள்ளதான் இருந்துச்சு. ஒரு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் யாருன்னா பவுல் தான். சோ நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஒரு ஒரு புஸ்தகத்துக்கும் ஒரு ஒரு எபிசோடும் ஒரு ஒரு காலகட்டத்துல எழுதப்பட்டுச்சு. பவுல் முதல்ல எழுதின புத்தகம் 1 தெசலோனிக்கர், அவருடைய ஃபர்ஸ்ட் புக். பவுலோட கடைசி புத்தகம் பிலிப்பியர் நிருபம். சரி, இங்க என்ன சொல்றாரு? எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் இந்த பிரேயரையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எபேசியர்ல ஒரு பிரேயர் இருக்கு, அதையும் காமிக்கிறேன் டைம் பெர்மிட் பண்ணுச்சுன்னா. அப்புறம் வந்து வேற எங்க இருக்குது? பிலிப்பியர்ல ஒரு பிரேயர் இருக்கு. இந்த 3 ஜெபத்தையும் காமிக்கிறேன். ஆனா அதுக்கு டைம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க கொலோசு சபைக்கு சொல்லும் போது, அவர் ஜெபிக்கும் போது அந்த சபையாருக்காக இப்படி ஜெபிக்கிறார். முதல்ல பாருங்க, இந்த மூணை நான் சொல்றேன். முதல்ல தேவனை அறிகிற அறிவுன்னு சொன்னேன், பட் இங்க ஆர்டரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதை கேட்ட நாள் முதல்னு அந்த சபையாருக்காக சொல்றாரு. அந்த சபையாருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா சபைக்குமான வார்த்தை இது. இவர் ஜெபம் பண்ற ஜெபத்தை பாருங்களேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். பாருங்க, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுமா? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். டு நோ த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிட்ட சீஷர்கள் ஜெபம் பண்ண கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு சொல்றாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லிட்டு அந்த ஜெபம் முடிகிறப்ப, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்ப இன்னைக்கு பெரிய விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை அறியாம நிறைய பேரு தங்களுடைய வாழ்க்கைய தங்களுடைய மனதின்படி, தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்வதால சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தை அறியாம. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவரோட சித்தம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தம் எங்க இருக்குதுன்னா இந்த வேதத்துல இருக்குது. வேதத்துல இருக்குது. இத வேதத்தை வாசிக்கணும்.
அவரோட தொடர்புல இருக்கணும். அப்ப அவர் தமது சித்தத்தை என்ன பண்ணுவார்னா அவர் வெளிப்படுத்துவார். கவனிங்க, அது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். நிரப்பப்படுதல் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எதுல நிரப்பப்படணும்? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால். இயேசு சொன்னார், பூமியில இருக்கிறப்ப பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். பிதாவோட சித்தத்தை செய்யணும், அதுதான் என்னோட சாப்பாடுன்னு சொன்னார். அதே இயேசு எபிரேயர் 10வது அதிகாரத்துல என்ன சொன்னார்னா, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே. புஸ்தக சுருள்ல என்ன குறிச்சு எழுதி இருக்குதுன்ற. எபிரேயர் 10 ரொம்ப முக்கியமான அதிகாரம். நீங்க உங்க பைபிள் குஸ்ல எபிரேயரையும் பாருங்க, ரோமர் நிருபத்தையும் வாசிச்சு பாருங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன? பவுல் அங்க எபிரேயர் 10ல அவர் சொல்றாரு, பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, சர்வாங்க தகன பலிகள் உமக்கு பிரியமானதல்ல, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அப்ப இயேசுவை பத்தி புஸ்தக சுருள்ல எழுதி இருந்தது. அப்ப நம்ம என்ன அறியணும்? இங்க பவுலோட ஜபம் என்ன? சபைக்கான ஜபம் என்ன? சபைனா என்ன? பில்டிங் கிடையாது சபை. சபை நீங்க தான் சபை, நம்ம தான் சபை. இயேசு சொன்னாரு, தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாகிறார். ஸ்தேவான் சொன்னான், நீங்களே தேவனுடைய ஆலயம், ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? You are the temple of the Holy Ghost. நம்ம தான் மொபைல் டெம்பிள், நம்ம தான் அவருடைய ஆலயம். நமக்குள்ள தேவன் அவருடைய ஆவி வாசமா இருக்கு. அந்த சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுங்கள். பைபிள்ல எபேசியர்ல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். நம்ம அதே எபேசியர்ல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்னா, முற்காலத்தில் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மீது கூர்ந்த மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். முற்காலத்துல என்ன பண்ணோம்? நம்முடைய மாம்சம் மனசு விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோன்றது. முற்காலத்துல இயேசு அறியாத போது என்ன பண்ணாங்க? மாம்சத்தின்படி நடந்து. மாம்சம்னா என்ன தெரியுங்களா? ஃபாலன் நேச்சர். ஆதாம் பாவம் செஞ்ச போது அவன் பாவம் செய்ததனால் அவனுக்குள் உண்டான விளைவு, அதான் ஃபாலன் நேச்சர். அந்த ஃபாலன் நேச்சர் படிதான் முன்னாடி வாழ்ந்தோம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம மாம்சத்தின்படி அல்ல. பைபிள்ல வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா இருக்கிறாங்க? தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்ப விஷயம் என்ன? என் வாழ்க்கையில நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அந்த சித்தத்தை நான் எப்படி அறிய வேண்டும்? எப்படி அறிய முடியும்? வேதத்தை வாசிங்க, தேவனோட பேசுங்க. பிரேயர்னா என்ன தெரியுங்களா? ஒண்ணு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், ஜெபம் என்பது பைபிள்ல போட்டிருக்குது, விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ. ஜெபம்னாவே விசுவாசம். இன்னொன்னு பிரேயர்னா என்ன தெரியுமா? இட் இஸ் a ரிலேஷன்ஷிப். தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் ஆவியா இருக்கிறார். அவரோட நான் எதுல கனெக்ட் ஆக முடியும்னா, என் ஆவியில தான் கனெக்ட் ஆக முடியும். என் ஆவிய தேவன் உயிர்ப்பித்து இருக்கிறார், நான் ஆவியில அவரோட கனெக்ட் ஆக முடியும். இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி நீங்க யாருகிட்ட பேசலாம்னா ஆண்டவர்கிட்ட பேசலாம். அவர்கிட்ட ஒரு சாலிட்டரி டைம், சாலிட்டரி பிளேஸ் எடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் உட்காருங்க.
நான் சொல்லுவேன், என்ன சொல்ல முடியும் தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட வயசான காலத்துல இந்த கரும்ப போட்டு, அந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, அத உள்ள உட்டு உட்டு எப்பதான் அவன் கீழ போடுவான்னு தெரியாது. கடைசி சாறு இருக்கிற வரையிலும் எடுத்துருவான். கடவுளுக்கு வயசான பிற்பாடு வர்றவங்க கிடையாதுங்க. வாலிபர்களாக பைபிள்ல வாலிபர்கள் இருந்தாங்களா? யோசேப்பு வாலிபன், யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத வாலிபனாய் இருந்தா. தாவீது இன்னைக்கு கூட பார்த்தேன் பைபிள் ரீடிங் 15வது அதிகாரம் போட்டுறீங்க எங்க 16வது அதிகாரத்துல தாவீது வர்றாரு. தாவீத பத்திய டிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா? அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் யுத்த வீரன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவனை பத்தி அதான் அடையாளம். வாலிப வயதுல இந்த வாலிப வயதுல நான் சொல்லுவேன், உலகம் அவன் ஃபாலன் நேச்சர்ல விழுந்தத அவன் ரொம்ப பெருமையா நினைக்கிறான். சில தப்பெல்லாம் செய்யறது இதெல்லாம் ரொம்ப பெருமையா கெத்தா நினைக்கிறான். ஒண்ணு தெரியுமா? அப்படி கடவுள் மனுஷனை உருவாக்கல. பாவத்தினால அப்படி ஆயிட்டாங்க. அத பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அல்ல. வாலிப வயதுல நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரை, அவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில அறிகிறவனாக நான் இருக்கணும். அதுக்குதான் சொன்னேன். இயேசு சொன்னாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கு. உங்களை குறிச்சும் என்ன குறிச்சும் இதுலதான் எழுதி இருக்குது. இதை வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, பாக்கியவான்னா அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். அதிர்ஷ்டசாலி, ஃபார்ச்சுனேட். ரெண்டாவது இன்வியபிள், மத்தவங்க பார்த்து பொறாமப்படுவாங்க. மூணாவது ஹாப்பி, அவன் ரொம்ப சந்தோஷமானவன். யாரு பாக்கியவான்? யாரு பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். நமக்கு இப்ப மாடர்ன் டே ஐடல், தற்காலத்துல விக்கிரகம் எது? கடவுளுடைய இடத்தை எதெல்லாம் எடுக்கிறதோ அதெல்லாம் விக்கிரகம். விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். 1 யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். விக்கிரகத்துக்கு விலகி ஓடு. அப்ப இப்ப மாடர்ன் டேல எது விக்கிரகம்? சோசியல் மீடியா, பாப்புலாரிட்டி, மணி, இதெல்லாம் விக்கிரகம். கடவுளுடைய இடத்தை எடுக்கக்கூடியது. அப்ப நான் என்ன பண்ணணுங்க? இப்படி உலகம் அப்படி இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவே. யோவானை வாசிச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷத்துல ரொம்ப டாப் மோஸ்ட் புஸ்தகம் யோவான். அதுல சொல்லுவார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவே. உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம் பொல்லாங்கானுக்குள் இருக்கிறது. உலகத்தில் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் இருக்குது. இதுதான் உலகம். அப்ப அந்த உலகத்தை கிடையாது. நான் எதுல அன்பு கூறணும்? தேவனில் அன்பு கூறணும். அப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவரோட சித்தத்தை நான் எப்படி, how can I know the will of God through the word of God? மெடிடேட் த வேர்ட் ஆஃப் மெடிடேட். உங்களுக்கு தெரியாட்டி கூட நீங்க என்ன பண்ணுங்க? வாசிச்சுக்கிட்டே இருங்க, வாசிக்கிட்டே இருங்க. அதுல ஆண்டவர் உங்க கூட பேசுவாருப்பா. இத குறிச்சுதான் இப்ப என் ஊழியத்தை குறிச்சு எனக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியும். வேதத்தை வாசிச்சிருக்கிறேன். 25 வருஷமா பாஸ்டரா இருக்கிறேன். 2000ல சர்ச் ஆரம்பிச்ச இந்த வருஷம் 25 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ஊழியம், 30 வருஷம் அனுபவம் இருக்கு. ரொம்ப சின்ன வயசுலயே ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஏன் சொல்றேன்? ஐயோ, நான் வயசாயிட்ட பிற்பாடு ஆண்டவருக்கு வருவேன்னா நான் கரும்பு சக்க மாதிரி வர்றதில்ல. நான் யங்கா வைப்ரண்டா இருக்கிறப்பயே. பைபிள்ல வாசிக்கிறோம், தீமோத்தேயு ரொம்ப வாலிபன். தீமோத்தேயு பத்தி சொல்லுது, உன்னுடைய விசுவாசத்தை குறிச்சு, அந்த விசுவாசம் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முன்னாடி உன் பாட்டிக்குள்ள இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்க அம்மாக்குள்ள வந்துச்சு, அது உனக்குள்ளேயும் வந்திருக்கிறது. நீ பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்று எனக்கு தெரியும். தீமோத்தேயுக்கு இந்த பைபிள்லாம் எப்பயில இருந்து தெரியும்னா, குட்டி வயசுல இருந்தே தெரியுமா. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு 12 வயசுல போய் அவர் தர்க்கம் பண்றாரு வசனத்தை வச்சு. அதனால சொல்றேன், வாலிபர்கள் வசனத்தை வாசியுங்கள். 1. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான். பட் நான் திரும்ப உற்சாகப்படுத்துறேன். பவுல் சொல்றாரு, நான் சொன்னதையே சொல்றேன், எழுதுனதே எழுதுறேன்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். எகைன் ஐ என்கரேஜ் யூ. அது ஒரு நல்ல ஒரு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்துல கட்டப்படணும். 2வது, அவரோட உட்கார்றப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஆண்டவர் அவருடைய சித்தத்தை சொல்லுவார்.
அவர்கிட்ட பேசணும். எப்படி 1 to 1 மாதிரி. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா? இயேசு தனித்து வனாந்தரத்துக்கு போனார். இயேசு மலையின் மேல் ஏறி முழுவதும் தனித்திருந்தார். என்னன்னா, அப்பா கிட்ட பேச போனார். ஆவியான கடவுள்கிட்ட பேச போனார். ட்ரை பண்ணி பாருங்க. போய் அப்பா கிட்ட நீங்க என்னன்னா தனியா போயிடணும். உங்க ஏரியால ஏதாவது தோப்பு இருக்குதா? இல்ல ஒரு தனியான ஒரு இடம் இருக்குதா? யாரும் டிஸ்டர்ப் இல்லாம போய் அப்பா கிட்ட பேசி பாருங்களேன். உங்க கன்ஃபியூஷன் எல்லாம் போயிரும். மனதுல ஒரு பெரிய ஒரு அமைதி உண்டாகும். மனதுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் இருக்குமானா அது போயிரும். அப்பாட்ட பேசணும். அவர் தமது சித்தத்தை உங்களுக்கு சொல்லுவார். ஆண்டவர் எதை ரொம்ப பெருசா நினைக்கிறாருன்னு சொல்லட்டா, அவருடைய சித்தத்தை தான். ஏன் சொல்றேன்? பைபிள்ல வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்துல, உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால அதை செஞ்சோம். ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. ஆண்டவரோட சித்தம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், அதுல நான் நிறைஞ்சிருக்கணும். அதுல எனக்கு டவுட்டே வரக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது. அதற்கான வழியைத்தான் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். Read the word of God, sit in his presence, Holy Spirit will reveal. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் உங்களோடு பேசுவார். ஆடிபிளா இல்ல, யூ கேன் சென்ஸ் இட். அது உங்களுக்கே தெரியும் ஆண்டவர் பேசினாரு அப்படின்ட்டு. முதல்ல சொன்னேன், ரொம்ப நேரம் பேசலாம், ஆனா இந்த பாயிண்ட் போதும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். எப்படி சித்தத்தை அறிகிறதுன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, பாருங்களேன், அந்த சித்தத்தை எப்படியெல்லாம் அறியணும்னு சொல்லுவாரு பாருங்க. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். அவர் எல்லா ஞானத்தையும் தருவாரு, ஆவிக்குரிய விவேகத்தையும் தருவார். நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லட்டா? அவர் தான் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா? சாலமோன்ட்ட ஆண்டவர் தரிசனமாகி, உனக்கு என்னப்பா வேணும்னப்பா, அவன் என்ன கேட்கல, பொண்ணு கேட்கல, பொருளை கேட்கல, ஆண்டவரே ஞானத்தை தாங்கன்னா. ஆண்டவர் சொன்னாரு, நீ சரியானதை கேட்ட, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஞானத்தை கேட்டபடியால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருவன்னார். ஒண்ணு. ஆனா புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஞானமாய், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதியாய், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பரிசுத்தமா இருக்கிறார். ஞானத்தை கொடுத்தவர் என்னுடைய ஞானம். அவர் எனக்கு விவேகமாக இருக்கிறார். அப்ப இங்க போட்டிருக்குது, எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவது. ஒண்ணு. அத ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நிரப்புறாரு. யாரெல்லாம் இந்த பிரேயர்ல ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களோ, I pray that God is filling you with wisdom and knowledge. And you are going to experience, if you are in a confusion state, God is giving a clarity. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட பார்க்க போறீங்க. தேவனோடு உங்களுடைய நெருக்கம் அதிகமாகிறதை நான் சொல்லுகிறேன். தேவனோடு நெருக்கம் அதிகமாகிறதை. ஜான் வெஸ்லி தான் சொன்னாரு, பாவத்தை தவிர வேற எதுக்கும் பயப்படாத ஒரு 100 வாலிபர்களை எனக்கு தாங்க, நான் இந்த உலகத்தையே மாத்தி காட்டுறேன்னு சொன்னார். இந்த வாலிப வாழ்க்கையில நான் தேவ சித்தத்தை நான் என்ன பண்ணணும்? அந்த சித்தத்தை அறிகிற அறிவினால நிரம்பி இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைந்து. தேவனை அறியணும். பவுல் சொல்றாரு, தடவியாகிலும் அவரை அறிஞ்சு கொள்ளணும், அவரை அறியணும். ஒருத்தரை இப்ப இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு என்ன பண்ணது அவ்வளவா தெரியாது. பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கீங்க, மைக்கேல் இருக்கிறீங்க, சோனியா இருக்கிறீங்க, ஸ்டீஃபன் ராஜ், ஜீசஸ் கனி, இப்படி எல்லாம் இருக்கிறீங்க. அதுல மைக்கேல் மட்டும்தான் 2-3 தடவை பேசி இருக்கிறாரு.
ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. ஆனா உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் டீப்பா தெரியும். எதுல அப்படி உங்களால தெரிய முடியுது? எப்படி அறிய முடிகிறது? அந்த பழக்கம். யோபுல ஒரு வசனம் இருக்குது. அவரோடு பழகணும். அவரை அறிகணும். அவர அறிகிற அறிவு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர நான் நல்லா அறிந்து கொள்ளணும். நான் எப்படி அவரை அறியலாம்னு சொல்லட்டா, ஒரு பவர்ஃபுல் வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர் யாராம்? எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தவர். ஆவியானவர் யாரு? எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தவர் ஆவியானவர். ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் எங்க இருக்கிறாரு? அவரால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்துவ ஒருத்தன் ஆண்டவராகிய இயேசுவ கிறிஸ்துன்னு சொல்றவன் ஆவியானவர் இல்லாம சொல்ல முடியாது. அவர் தான் நம்மளை ரட்சிக்க வச்சாரு. ஆவியானவர் உள்ள ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நான் சொல்லுவேன், என்னை பத்தி நான் சொல்லுவேன் அடிக்கடி. என்னோட கன்ஃபெஷன் என்னன்னு தெரியுமா? 3 கன்ஃபெஷன். 1, இந்த சரீரம் நான் தேவனால் பெற்றது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். 2வது, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். முதல்ல மை என்டையர் பீயிங் இஸ் ஆஃப் காட். அதுல முதல்ல என் சரீரம் நான் தேவனால் பெற்றது. இது தேவனுடைய ஆலயம். இது கிறிஸ்துவின் சரீரம். உன் சரீரத்தை பத்தி நிறைய இருக்கு, ஆனா லைட்டா சொல்றேன். 2வது என் ஆவி. என் ஆவி இயேசுவோட ஆவி. பைபிள்ல வாசிக்கிறோம், குமாரனுடைய ஆவியை இருதயத்துல அனுப்பினார். கலாத்தியர் 4வது அதிகாரம். என் ஆவி பிதாவின் ஆவி. மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேனாரு. அதனால என் ஆவி பிதாவின் ஆவி. 3வது என் ஆவி பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள நிரந்தரமா தங்கி இருக்கிறாரு. இது என் ஆவி. 2வது என் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. பைபிள் சொல்லுது நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சோ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரோட வேலை என்னன்னா, அவர் தேவனுடைய ஆழங்களுக்குள்ள நம்மளை கொண்டு போறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். அங்க வாசிக்கிறோம், அதே நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. நாம் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம் இருக்கு. அப்ப ஆவியானவர் யாரு? ஆண்டவரை அறிவதற்காக நமக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு தெரியுமா? பைபிள் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். நவ் த லார்ட் இஸ் ஸ்பிரிட். இப்பொழுது கர்த்தரே ஆவியானவர். பரலோகத்தில் இருக்கிற பிதா, இயேசு பிதாவின் வலது பாரிசத்துல இருக்கிறாரு. இயேசு சொன்னார், நான் போய் ஆவியானவரை அனுப்புவேன். ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவரோட வேலை என்னன்னா, தேவனை நம்மை அறிகிற அறிவுக்குள் அவர் நடத்துவார். அவர் அறிய அறிய, பைபிள்ல தானியேல்ல ஒரு வசனம் இருக்குது, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் அதற்கு ஏற்ப திடன் கொண்டு அரும் பெரும் காரியங்களை செய்வார்கள். யாருக்கு தங்களுடைய தேவன் யார் என்று தெரிகிறதோ அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அதற்கேற்ப திடன் கொண்டு அரும் பெரும் காரியங்களை செய்வார்கள். தாவீது என்ன சொன்னாரு? நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன் தலையை என் கையில் கொடுப்பார். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, தாவீதுக்கு தன்னுடைய ஆண்டவர் யார் என்று தெரியும். எப்படி தெரிஞ்சிச்சு? அவன் ஷெப்பர்ட் பாயா இருக்கிறப்ப, அவன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறப்ப, அவனுக்கு வேற, நான் கூட இங்க நாங்க இருக்கிற பகுதியில இப்பெல்லாம் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஆடு மாடெல்லாம் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், தெரிஞ்சவங்க எல்லாம் மேய்ச்சிருக்கிறாங்க. பார்த்தா அவங்க மூலம் ஆடும் தான் தனியா இருக்கும், அவங்களும் மாடும் தான் தனியா இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன வேலை? இந்த மெய்ப்பர்கள் கடவுளோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது பைபிள் மெய்ப்பர்கள். அதுல தாவீது ஆண்டவரோட பேசி பேசி அவரை அறிந்து இருந்ததுனாலதான் அவன் சொல்றான், நீ ஈட்டியோட பட்டயத்தோட வர்ற, ஆனா எனக்கு தெரியும் நான் யாரோட நாமத்துல வர்றேன்னு சொல்லி அன்றைக்கு கோலியாத்தை வீழ்த்தினான். அப்ப நம்ம ஆண்டவர் யாரு அப்படின்னு நமக்கு தெரியறப்ப, பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார், பிதா என்ன செய்தார், குமாரன் என்ன செய்தார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், இதெல்லாம் அறியணும். எப்படி அறிய முடியும்? ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? த்ரூ த வேர்ட்,
த்ரூ த பிரேயர். மூணாவது த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். அப்ப நீங்க யாரை அறியலாம்னா தேவனை அறியலாம். பவுல் சொல்ற 2-3 வார்த்தையை நான் காமிக்கிறேன். நான் முடிக்கணும்னா சொல்லலாம் தம்பி. கேக்குதா மைக்கேல்? ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர், ப்ளீஸ் டேக் 10 minutes. ஆமா. அதாவது என்ன சொன்னேன், அவரை அறிகிற அறிவு. பவுல் அவருடைய நிருபத்தை தான் நான் நல்லா வாசிங்கன்னு நான் உங்களை சொன்னேன். வாசிச்சு பாருங்களேன். அவர் சொல்லுவாரு, பவுல் சொல்லுவாரு, எபேசியர்ல சொல்றாரு, அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும். அவரோட அன்பை அறிஞ்சு கொள்ளவே முடியாது. ரோமர் 5 வாசிக்கிறோம், நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். ஆனா நம்ம பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. அந்த அன்பு அத ஃபேத்தம் பண்ணவே முடியாது. காட்ஸ் லவ். அவர் என்ன பண்றாரா, அவர் நம்மள தம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறார். நம்மள அன்பு கூறுங்கன்னு சொன்ன ஆண்டவர் நம்மள அன்பு கூறாம இருப்பாரா? அந்த அன்பு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை பாக்குறப்ப பிதாவின் அன்பு இருக்குது, குமாரனுடைய அன்பு இருக்குது, எல்லாத்துக்கும் மேல பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. ஹோலி ஸ்பிரிட் வந்தப்பயே காட்ஸ் லவ், காட் கைண்ட் ஆஃப் லவ். நான் சொல்லுவேன், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், நம்ம ஆவி என்ன ஆவின்னு அங்க போட்டிருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God has not given us the spirit of fear but the spirit of love. என்னோட ஸ்பிரிட் அகாப்பே, என்னோட ஸ்பிரிட் சவுண்ட் மைண்ட், என்னோட ஸ்பிரிட் என்ன டூனமிஸ். நம்ம ஆவியே அதுதான். சோ அவரை அங்க சொல்றாரு அன்பு அறியணும். பிலிப்பியருக்கு சொல்லும்போது சொல்றாரு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய வேண்டும். அவரோட அந்த சிலுவைய, அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமைய, அவருடைய பாடுகளை நான் அறிய வேண்டும். பேதுருல வாசிக்கிறோம், அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள், இன்க்ரீஸ் ஆகுங்க. அப்ப இன்னைக்கு இந்த யூத் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவர் தாமே இந்த என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என் மூலமாய் ஆண்டவர் இதை கேட்கிற விருப்பமுள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் தாமே அவரை அறிகிற அறிவுக்குள் உங்களை நடத்துவாராக. ஒரு இன்டிமசிக்குள்ள அவர் உங்களை நடத்துவாராக. இந்த அறிதல் என்ற வார்த்தை எப்படி, அதாவது நீங்க வாலிபர்களா இருக்கிறீங்க நான் சொல்றேன், அதோட மூல பாஷையில ஒரிஜினல் டங்ல எப்படி இருக்கான், ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு உறவு, இருக்கிறதுலயே ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க எவ்வளவு நெருக்கமா இருந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லையோ அதே அளவு அவரை நாம் அறிய முடியும். பவுல் சொல்றாரு, நம்ம எப்படியா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவரு வேற அவன் வேற இல்ல, 2 பேரும் ஒன்னா ஆயிடுறாங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், he who joined to the Lord they become one. பைபிள்ல கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு, ஆனா கர்த்தரோட இசைறவங்க ஒன்றாகி விடுகிறார்கள். இன்னைக்கு அவர் அறியிறப்ப நீங்கள் நான் என்ன ஆயிடுவோம்னா ஒன்னாயிடுவோம். அவர் உங்களுக்குள்ள அப்படியே அவர் உங்களுக்குள்ள இருந்து இந்த உலகத்துல அவர் வெளிப்படுவார். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார். உங்களுக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுவார். உங்க வார்த்தையில, உங்க பார்வையில, உங்க செயல்ல அவருடைய அவரோட என்ன சொல்லலாம், உங்களுக்குள்ள இருந்து வரங்களும் கனிகளும் பாய்ந்து செல்லும். 2வது, இதெல்லாம் நான் ரொம்ப நேரம் பேச முடியும். 3வது என்ன வாசிக்கும், 1 அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, 2வது அவரை அறிகிற அறிவு, 3வது அவருடைய எல்லா வல்லமையினாலும் வல்லமையாய் பலப்படவும். பாருங்க எவ்வளோ ஒரு, இந்த பிரேயர்லாம் பயங்கரமான பிரேயருங்க. அவருடைய வல்லமைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா அவர் சொல்றாரு,
அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அதை மட்டும் நான் வாசிச்சு முடிச்சிடுறேன். என்னோட டைம் 1/2 மணி நேரம் தம்பி சொன்னாரு, அதோட கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நானு. சந்தோஷத்தோடு கூடிய 11வது வசனம், எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. நமக்கு ஒரு பொறுமை வேணும், நீடிய சாந்தம் வேணும், பொறுமை வேணும், தெரியுமா? நம்ம மத்தவங்களை பார்த்து பொறாமைப்படவே தேவையில்ல. நம்ம ஒருத்தருக்கும் தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னா, நமக்கு தனி ஒருத்தருக்கும் 5 விரலும் ஒரே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கும் அவர் ஒரு விதமா தான் நடத்திட்டு போவார். மத்தவங்க என் ஊழியம் எனக்குன்னு குறிச்சதுதான். என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் மனுஷனை உருவாக்குறப்போ ஒரே வித்தியாச, அதாவது அந்த மோல்ட உடைச்சு போட்டாருங்குவாங்க. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்னென்ன சொல்றாருன்னா, அந்த பொறுமை வேணும். என்ன பொறுமை? பைபிள்ல ஆபிரகாம் பொறுமையா இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமை பூரண கிரியை செய்ய கடவுது. யாக்கோபு 1வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் பொறுமை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். பொறுமை, பேஷன்ஸ். மத்தவங்களை பார்த்து அவசரப்படாம, பொறாமப்படாம, ஆண்டவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். பொறுமையும் நீடிய சாந்தமும் மீக்னஸும் உண்டாவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? இங்க போட்டிருக்குது, மகிமையான அவருடைய வல்லமையின்படி. அவருடைய வல்லமை என்ன வல்லமை? மகிமையான, குளோரியஸ் பவர். அவர் என்ன பண்ணுவாரா? எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்த, ஆல் பவர். அவருடைய எல்லா வல்லமையாலும் அவர் உங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பலன் என்ன பலன்? நான் ஜிம்முக்கு போறதுனாலயோ, நான் புரோட்டீன் சாப்பிடுறதுனாலயோ வர்ற பலன் அல்ல. இந்த பலன் என்ன பலன்? ஆவியில எனக்குள்ள வர்ற பலன். இந்த பலன் என்ன பலன்? சூப்பர் நேச்சுரல் பவர். இந்த பலன் என்ன பலன்? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள். பவர் ஃப்ரம் above, ஃப்ரம் ஹை. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் என் ஆவியை நிரப்புகிறது. அந்த எல்லா வல்லமையும் எனக்குள்ள வருது. அந்த வல்லமையினால் அவர் என்ன பண்றாருன்னா பலப்படுத்துகிறார். அவர் என்ன பண்ற, எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். நான் இங்க இருக்கிற யூத் எல்லாருக்காகவும், உங்க குரூப்ல இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் எல்லா வல்லமையினாலும் அவர் உங்களை பலப்படுத்துவாராக. விசுவாசிக்கிறீங்களா? இதே பிரேயரு 3வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிறோட அவருடைய எல்லா வல்லமை. பவுல் சொல்றாரு, பவுல் தான் வல்லமை பத்தி நிறைய சொல்றாரு. வல்லமையால அவர் உங்களை பலப்படுத்துற ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன். பிலிப்பியர் கடைசி அதிகாரத்துல வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இந்த பலன் என்னன்னா சூப்பர் நேச்சுரல் ஹெவன்லி பவர், டூனமிஸ். இயேசுவ உயிரோடு எழுப்பின வல்லமை. ஃபாதர் காட் என்ன பண்ணாரா? ஒரு வல்லமையை மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சாருன்னு டிபிடி மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு. அது எதுக்குன்னா இயேசுவ உயிரோடு எழுப்புறதுக்கு. அந்த வல்லமையை கொண்டு தேவன் தாமே இந்த இரவு நேரத்துல இந்த பிரேயர்ல கலந்து கொண்ட உங்கள் எல்லாரையும் வல்லமையாய் பலப்படுத்துவாராக. நான் சொன்னது உங்களுக்கு புரிய தேவன் செய்வாராக. இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங், வார்த்தையை புரிந்து கொள்வது, அதோட வல்லமையை புரிந்து கொள்வது. நான் ஏதோ உங்களுக்கு நானா இதை யோசிக்கல. 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசணும் அப்படின்ட்டு ஆவியில் அதை பத்தி நான் யோசித்து கொண்டே இருக்கிறப்ப ஆவியானவர் அவரை அறிகிற அறிவு என்ற வார்த்தையை சொன்னார். அதைத்தான் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். So God bless you, Michael. God bless everyone. இந்த ஜபத்தின்படி நாளைக்கு கொலோசையர்ல இருக்கிற ஜபத்தை சொன்னேன். எபேசியர் 1வது அதிகாரத்துல ஒரு பிரேயர் இருக்கு. எபேசியர் 3வது அதிகாரத்துல ஒரு பிரேயர் இருக்கு. பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல ஒரு பிரேயர் இருக்கு. அதெல்லாம் நீங்க வீட்டுல அப்புறம்
என்ன பண்ணி பாருங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்க. அவரை நீங்க அறிய அறிய நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறுவீர்கள். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு அதிகமான வெளிப்பாடுகளை தருவார். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவார். எரேமியா 29:11 உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அது தீமைக்கு ஏதுவானதல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். இங்கிலீஷ் பைபிள்ல இட் இஸ் ஃபார் குட் ஃபியூச்சர். ஐ பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அ குட் பிளஸட் பிரைட் ஃபியூச்சர். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக, அதை மற்றவங்க காண்பார்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல திருமணம், சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமான ஊழியம், நீங்க நினைச்சு பார்க்கிறதுக்கும் வேண்டியதுக்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ பிரதர் மைக்கேல். காட் பிளஸ் யூ. முடிச்சாச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர் சோனியா. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஒரு ரிமைண்டர் மாதிரி இருந்தது எங்கள் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப